சொன்ன மாதிரி இன்ஃபார்மல் தான் ப்ரோக்ராம். ஓகேவா? இதுக்கு பட்டிமன்றம் ஆர்கனைஸ் பண்ணி ஃபார்முலா ஆக்கிட வேண்டியது இங்கே ஒருத்தர் தான். யூஸ்வலாக ஓட் ஆஃப் தேங்க்ஸ்க்கு எண்டாக வர வேண்டியது இங்கே ஸ்டார்டிங்கே வராது. ஏன்னா இவர் தான் பட்டிமன்றம் ஆர்கனைஸ் பண்ணோன்னு உட்காந்துருந்தார். ஏன் தப்பு கிடையாது. நான் தூங்கிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பாலாஜி அண்ணாவை ஸ்டேஜுக்கு கூப்பிடுறேன். ஏன்னா அவர் தான் இங்கே தலைமை ஆசிரியர். வணக்கம் வளர்ப்போம். பட்டிமன்றத்தை நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி இது என்னன்றதை சொல்லிடுறேன். சொல்லவே இல்லை அனுப்பிச்சு பார்த்தா டாபிக் என்னென்னா சோஷியல் மீடியா பற்றி. இப்போ அது வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்குது லைஃப்பில். அதை வந்து யார் எப்படி யூஸ் பண்ணுறாங்க? ஒரு பக்கம் பேரண்ட்ஸு, ஒரு பக்கம் அவங்க பசங்க யூத். இதுதான் டாப்பிக்கு. இது ஏன் எனக்கு தேவைன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஆப்லாம் வேறு மாதிரி இருக்குது, பசங்க யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் வேறு மாதிரி இருக்குது. சரி, கொஞ்சம் பூமர் மாதிரி இருக்குமே, அவங்க யூஸ் பண்ணுற ஆப் போகலான்னு பார்த்தா அதுக்கு அவங்க பேக்கப் பண்ணிட்டு அடுத்த ஆப் போயிடுறாங்க. பூமர்லாம் புரியுதாங்க? பூமர் அதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? நீங்கள் தான் ஓகே வேணும். ஏன்னா அது வந்து ஏஜ் எந்த காலத்தில் பிறந்தோமோ அதை வச்சு பூமரு, மில்லினியர்ஸு, ஜென்சி அப்படின்னு வச்சுருக்காங்க. நம்ம தான் பூமர். சரியா? இப்படிதான் சொல்கிறீங்க. அது ஏஜ் இல்லை, அது பிஹேவியர். நீங்கள் கூட பூமராக இருக்கலாம். ஸோ அடுத்து வந்து இதை பேசுறதுக்கு யாருன்ற வச்சு பார்ப்போம். இது உங்கள் பேரண்ட்ஸ் சைடில் பேசுறதுக்கு அவங்களாம் தெரிஞ்சதா உங்களுக்கு? இருந்தாலும் கூப்பிடுறேன். முதல்ல வாங்க ஆர்த்தி. நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ், நீ வெட்கப்பட்டு சிரித்தால் செந்தமிழ், நீ பேசிய வார்த்தைகள் பைந்தமிழ். அடுத்து நம்ம அனீஸ் ரிகார்ட் வாங்க. She is a fantasy, sha-na-na-na-na, oh oh oh, sweet as a harmony, sha-na-na-na-na, oh oh, no one knows she's a mystery, sha-na-na-na-na. அடுத்து நம்ம ஸ்டார் ஸ்பீக்கர் நம்ம வினோத். இவங்க 3 பேரும் போடுற பேசினாங்க. பேசி பெரிய ரீச் ஆனதுனால இந்த சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து போடலாம் புக் பண்ணிட்டாங்க. இப்போ அட்வான்ஸாகவே நீங்கள் அடுத்த என்ன டாப்பிக்கை வைங்க, நாங்கள் தான் பேச போகிறோம் அப்படின்னாங்க. அதெல்லாம் அது வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு கொடுத்து அவனுக்கு கொடுத்தாச்சு. இப்போ ஸோ அதுக்கு நான் சொல்கிறேன், நடுவருக்கு வந்து தெரியுது டாபிக் எல்லாரும் சொல்கிறது. ஸோ நடுவராக உட்கார வேண்டிய ஆள் வந்து நம்மளுடைய முன்னோர் மூதாதையர் ஸ்ரீதர் அங்கிள், ஜேபி அங்கிள், அப்புறம் நம்ம அயூப் அங்கிள். இவங்களாம் உட்காந்து இடத்துல இப்போ அவளை வாழ்ந்தான்னு சொல்லி கேட்டதுக்கு இது வந்து ரொம்ப சப்ஜெக்ட் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக எங்களுக்கு வேணும். ஒரு குடும்ப பிரச்சனை, ஒரு கல்யாணம் அப்படி வேணும். இது வந்து கால் குத்து மாதிரி ரொம்ப ஒரு சின்ன பசங்க விஷயமா இருக்குன்னு என்ன அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அதனால இன்னைக்கு உங்களோட சேர்ந்து நான் நடுவில் கேட்க போகிறேன். அதான் சொல்லிக்கிறேன். அதான் நான் எனக்கு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். உங்களால் பரவாயில்ல சொல்லி கொடுத்துருக்கீங்க. எல்லாத்துக்கும் அடிச்சு கொடுத்துருக்கீங்களா? ஒரு உதாரணத்துக்கு செல்ஃபின்ற கொடுக்க சொன்னால் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் வர 3 பேர் இது வந்து புதுசு. இப்போ யாருமே இது வரைக்கும் மேலே ஏறி பேசுறது கிடையாது. 3 பேருமே புதுசு. வித்தியாசமாக எதிர்பார்க்கிறோம், எங்களுக்கு தெரியல. ஸோ இவங்களுக்கு இன்ட்ரோ தேவையில்லைன்னு சொன்னோம், அவங்களுக்கு இன்ட்ரோ தேவை. ஸோ முதல்ல நம்ம வாங்க நவீன். எனக்கு கொஞ்சம் வருஷமாக வேணாலும் இருக்கேன். படிச்சு வந்த பையன். யூத் கிளப்ல ரொம்ப வாலண்டியர் பண்ணி ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற பையன். அதான் நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் நவீன். இங்கே ஏஐ படிச்சுருக்கேன், பேச்சுலர்ஸ் ஃபிலிம்ஸ் தான். அப்புறம் ஒரு ட்ரோன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேங்க. அடுத்து நமக்கு தெரிஞ்சவர் தான். ஆனால் பேசி பார்த்துருக்கோம் ரொம்ப அதிகம். ஆடி பார்த்துருப்பீங்க, பாடி பார்த்துருப்பீங்க, பாடுவது. ஆனால் இப்போ ஒரு அந்த கெட்டவை பார்த்துட்டு தெரிஞ்சிருங்க யாருன்னு. ஒரு கெஸ் பண்ணுங்க ஒரு கெட்டவை பார்த்து யாருன்னு. வாங்க சார். உங்க விஜய் உயிர் என்ன வரனா, விஜய் எளியவன் குரல் தான்.
படத்தில் பார்த்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. சொல்லுங்க, எப்படி இப்படி வரைக்கும் எப்படி எழுதி பேசுறது? நான் 107 சார், 107 எப்படி முடிவு பண்ணி கண்டிப்பாக பேசலான்ட்டு யார் பஸ் ரெஜிஸ்டர் பண்ணது? நல்ல டாப்பிக்காக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பண்ணோம். வந்து பார்த்தா தான் தெரியுது ஆப்போசிட்டில் வேற ஒரு சரி பையன் ரெஜிஸ்டர் பண்ண நான் வந்து பேசுகிறோம் சொல்லிட்டு வந்துட்டேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் இவர் தான் பண்ணாரு. பண்ண உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, குடும்ப மானம் போகுது, டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி அவங்க வந்துட்டாங்க, அது பண்ணிட்டாங்க அவங்க பின்னாடியே. ஸோ நீங்கள் எப்படி பேசலாம்னு பார்க்கலாம். கடைசியாக ஒருத்தர் வராரு, அவரை நீங்கள் வேறு எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா இங்கே பேச வேண்டியது ஃப்ரீயாக வர வேண்டியது யூத் கிளப்ல இருந்து. நீங்கள் கண்டிப்பாக யூத் தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரீயாக வர முடியும் லாஸ்ட் மினிட்ல. இப்போ யார் பேசுறது அப்படியே இறங்கி வர்றாங்க. 20, 18, 17, 18 வயசு குறைஞ்சிட்டே வந்து யாரும் கிடைக்கல, எல்லாரும் பிஸி. கடைசி எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஸ்பீக்கர் வந்து வாங்க வேதான் வாங்க. டாக்ஸிக் ரீல்ஸ் நீ பார்க்காத, பூமர் அங்கிளோட பேசாத, மாஞ்சா போட்டு கட் லூஸ் லூஸ் லெட் லூஸ் லூஸ் லெட் லூஸ், மாஞ்சா போட்டு கட் லூஸ் லூஸ் லெட் லூஸ் லூஸ். என்ன ஆச்சரியம் பார்க்குறீங்க? இவங்க அம்மா வருவாங்க பார்த்தீங்கல்ல, அவங்களே இவங்க தான். தேங்க்யூ, முதலில் நன்றி. லாஸ்ட் நேரத்தை வந்து என்ன தெரியும் உங்களுக்கு பேசுகிறாருன்னு, ரொம்ப தேங்க்ஸ் பேச வந்ததுக்கு. ஓகே, ஏன்னா இது ஒத்துக்கலான்னு சொல்லுங்க, இன்னும் கீழே போயிருப்பாங்க, நிவா வரைக்கும் வந்துருப்பாங்க. ஆல்ரெடி இது பார்க்கறது சுற்றி கொண்டு ஷோ பண்ணுற மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இது எப்படி பேசுகிறான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் வேதாந்த. ஸோ நம்ம ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். நம்ம ஸோ ஃபஸ்ட்டு யாரை பேச சொல்லலான்னு இவர் ஒரு கண்டிஷன் வந்திருக்காரு. உங்கள் அப்பா சொல்லிட்டாரு பேசுவார், ஊருக்கு யாரும் போயிடாதீங்க, வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டம், அதான் டிஸ்டர்ப் பண்ணல. அவர் பேசட்டும், ஃப்ளோவில் போட்டோம், ஈஸியாக பேசிக்கலாம். ரைட்டா? இல்லைன்னா நீங்கள் தான் நடுவில் வாங்கி பேசணும். அப்பா பையனுக்காக நீ தான் பேசணும். அதனால் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் கவனி போடாமல். சோஷியல் மீடியாவில் அதிகமாக யாரும் டைம் வேஸ்ட் பண்ணுறது. இந்த பக்கம் இருக்கிறது வந்து பேரண்ட்ஸு, இந்த பக்கம் அந்த பசங்க. இவர் வந்து இவரோட பையன், அவர் வந்து அவரோட பையன். ரெண்டு மக்களா தெரியும் சொல்றாங்க. இவர் உங்க பையனாமா? இல்ல 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 இல்ல, இது தனி. ஓகே, ரைட். சரி, ஃபர்ஸ்ட் யூத்துக்காக பேசுறாரு நம்ம வேதா. எல்லாருக்கும் பார்க்குறது வாழ்த்துக்கள். ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே ஜட்ஜாக இருக்கிற பாலாஜி மாமாவுக்கும் வணக்கம். எங்கள் லைஃப்பில் சோஷியல் மீடியா இன்ட்ரடியூஸ் பண்ணதே பேரண்ட்ஸ் தான். நாங்கள் என்ன படுக்கும் போது யூடியூப் பார்த்துட்டு தான் பண்ணோம். எங்களுக்கு சாப்பாடு ஊற்றும் போது, அழுகும் போது, ஷாப்பிங் போகும்போது பேரண்ட்ஸ் தான் கிட்ஸுக்கு யூடியூப் காமிச்சாங்க. ஒரு நாள் என்னோட அப்பா இமெயில் பார்க்கும்போது நினச்சா உங்க வந்து தமன்னா டான்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களே பார்த்துருக்கு பார்த்தியா? நாங்கள் பொறுப்பாக ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது அப்போனா பேரண்ட்ஸ் வந்து ஹை வால்யூமில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க கவனம் செலுத்துறத கொஞ்சம் பார்த்துங்க. லாஸ்ட்லி எங்களுக்கு சோஷியல் மீடியா பார்க்க வச்சது, பேன் பண்ணது பேரண்ட்ஸ் தான். எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்தது எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர், மறக்காம பேசிட்டாங்க. இவன் வயசுல சோஷியல் மீடியா, நான்லாம் என் வயசுல சொன்னா பூம்பர் பண்ணுவாங்க. என்ன அதனால சொல்லலை, என் வயசுல பேசுறது பெரிய விஷயம். தேங்க்யூ. அடுத்து இவருக்கு பதில் சொல்றதுக்கு இந்த பக்கம் நம்ம ஆர்த்தி ரெடியா இருக்கிறாங்க. கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் மக்களின் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மக்களே, நான் பேச போற டாபிக் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, சோஷியல் மீடியா நிறைய யூஸ் பண்றது நாங்க இல்ல அவங்க தான் அப்படின்னு அடிச்சு ஆணித்தரமா பேச வந்திருக்கேன். பாலாஜா, உங்ககிட்ட ஒரு
கொஸ்டின். ஆரம்பத்துலேவா? ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு நேரம் நான் மொபைல் பார்ப்பீங்க? இதுதான் டாபிக். முதல்லயே மேட்ச் ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னா சரி, எனக்கு கிடைக்கிற டைட்டில பார்ப்பேன். என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் காலையில எழுந்திரிச்சதும் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணேன்னா தேவகி ஆண்டியோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு ஒரு லைக்கும், விஜய் ஆண்டி ஷேர் பண்ணியிருக்க வாட்ஸ்அப் ரீல்ஸுக்கு ஒரு லைக்கு, அதுக்கப்புறம் இன்ஸ்டா யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் எங்க வீட்டில் பேசுறது, இதுதான் என்னோட யூசேஜ் இருக்கும். ஏப்பா தேவிக்கு ஆண்டி மெசேஜை பார்க்கணும் உனக்கு ஹாஃப் டே வேணும், அரை நாள் போயிடும் இல்லை அதில் பூரா கிளாஸ் நீ செல்ல படிக்க வர்றது ஸ்டேட்டஸ் அது எனக்கு என்ன பாராட்டணும். படிக்கிற நமக்கே அரை நாள் ஆகுதுன்னா அதை போடுறதுக்கு அவங்க முன்னாடி நைட் எப்படி தான் ஈவினிங் உட்காந்துருக்காங்க. அவ்வளோ கண்டென்ட் எங்க இருந்து எடுக்கிறீங்க? படிச்சு பார்த்து போடுறீங்க நீங்க வேற. அவ்வளோ ஒரு இது இருக்கு. அதுக்கப்புறம் சாட் ஜிபிடில கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பேன். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பேன்னா, நல்லா சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுவது எப்படி அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பேன். அப்படி இல்லைன்னா ஹஸ்பண்டே எப்படி ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா நிம்மதியா கண் கலங்காம வச்சுக்கணும் அப்படின்ற கொஸ்டின் கேட்பேன். அதெல்லாம் சொன்னது நம்புற மாதிரி இருக்குது. சாப்பிட்டு எப்படி வைக்கிறது ஹஸ்பண்ட கலங்கம் நம்புற மாதிரி இருக்குது. மனசாட்சியில சொல்லணும். இதை ஏன் கேட்குறீங்க? இதே கேள்வியே நீங்க அங்கிள் கேட்கணும். அங்கிள் நான் சொல்லுவாரு, ஆண்டி சொல்லுங்க. ஆண்டி நான் சொல்லுவாரு, அவர் எப்பயுமே ஒரே பதிலாக வச்சுருப்பாரு. என்ன தெரியுமா? கல்யாணம் பண்ணி வந்துட்டீங்கன்னு சொல்லுங்க வந்து களிமண் மாதிரி அது அப்படியே மோல்டு பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், லைஃப் ஹாப்பியா இருக்கும். அது ஆரம்பத்திலே பண்ணிடணும். விட்டோம் வச்சுக்கோங்களேன், அது ஹார்ட் ஆயிடும். ஆனா இது ஆண்டி வச்சுங்க, அவர் அப்படிதான் சொல்லுவாரு, நான் வந்து பிறந்தமே மனசு விட்டு கொடுத்து போறனால குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு, அவர் நினைச்சு பாருன்னு சொல்லுவாரு. இதான் சொல்லுவாங்க நம்மளுக்கு. ஓகே, இப்போ ஆப்போனன்ட் டீமை பத்தி நான் சொல்லியே ஆகணும். அவங்க எல்லாம் விஜயோட டயலாக் மாதிரி இல்ல, சிஎம் சாரோட டயலாக் மாதிரி. என்னன்னா அவங்க பேச முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களே கேட்க மாட்டாங்க. ஒரு வாட்டி மொபைல் எடுத்துட்டாங்க, அவங்க பேச்ச அவங்களே கேட்க மாட்டாங்க. கரெக்டா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரியல் இன்சிடென்ட் பத்தி பேச போறேன். எனக்கு 2 பசங்க. பெரிய வந்து 2 விஷயத்துக்காக மட்டும்தான் என்கிட்ட பேசுவா. என்னன்னா அம்மா இன்னைக்கு என்ன சமையல், அப்படி இல்லைன்னா அம்மா எனக்கு பசி. இதை தவிர அவன் வாயில இருந்து வார்த்தைகள் வரவே வராது. திடீர்னு ஒரு நாள் வந்து என்கிட்ட சும்மா அப்படியே பேசிட்டு ஹாப்பியா பேசிட்டே இருந்தா, பேசிட்டு போது நானும் அப்படியே பேசிட்டு இருந்தேன். தப்பு எனக்கு மொபைல் எடுத்தா, சரி வாங்கம்மா செல்ஃபி எடுப்போம்னு சொல்லி செல்ஃபி எடுக்கிறதுக்கு மொபைல் தூக்கினா பாருங்க, டப்புனு லாக் ஆயிருந்த போன் வந்து அன்லாக் ஆயிடுச்சு. போனை எடுத்துட்டு போயிட்டே இருக்கா. அவன் பாட்டு பெர்மிஷன் அது எதுவுமே கேட்கறது கிடையாது. இவனாவது பரவாயில்ல, 13 வயசு பையன் ரூம் போட்டு யோசிக்கிறான்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். என் சின்ன பையன் இருக்கான் பாருங்க, வெறும் 6 வயசு தான். நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது என் மொபைலை எடுத்து என் ஃபிங்கர் பிரிண்ட்டை போட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பான் என் சின்ன பையன். இதெல்லாம் என்ன எங்க போய் நான் சொல்றேன்? அப்போ வீட்டுல உமாசன் என்ன பண்ணுவாரு? அவரே வந்து அவனால பண்ண மாட்டாங்க. நான் தான் அவர் மொபைல எடுத்து பாஸ்வேர்ட்லாம் போட்டு எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா, யாருக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு, யாருக்கு மெசேஜ் உங்க வீட்டுக்கு வரணும்னா நாங்க சைபர் செக்யூரிட்டில படிச்சுட்டு வரணும். ரெண்டு போன் வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆர்டர் பண்ணுவோம், ஃபுட் ஆர்டர் பண்ணுவோம், ஃபுட்டு வரும், சாப்பிடுவோம். நம்ம மெமரிஸ்க்காக ஒரு 2-3 பிக்சர் எடுத்துட்டு நம்ம பண்ணி சாப்பிட்டு கிளம்பிடுவோம். ஆனா இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, சுமாரா இருக்கிற சாம்பார் சாதத்துக்கே ஃபில்டர் போட்டு போட்டோ பிடிச்சு இன்ஸ்டா பேஜஸ்லயும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் போட்டு அந்த மாதிரி அலப்பறை பண்ணுவாங்க. கேட்டு பாருங்க நம்ம நவீன் தம்பிக்கிட்டே அது மாதிரி. அண்ணா இப்போ உங்களுக்கு நான் போட்டோ எடுக்கிறேன். நான் சும்மா வந்தேன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேக்குறேன். இப்போ வந்து இப்போ நான் போட்டோ பிடிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, என்ன மாதிரி நீங்க போட்டோஸ்லாம் கொடுப்பீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரே போஸ்ட் சிரிச்சு அவ்வளோதான் ஸ்மைல் பண்ண அவ்வளோ ஒரே போஸ்ட். ஒரே போஸ்ட் தான் தெரியும். ஓகே, என்ன பாத்தீங்கன்னா நான் எனக்கு ஒரு 4-5 போஸ்ட் தெரியும். அதுதான் ரிப்பீட் போட்ல போயிட்டே இருக்கும். ஆனா இந்த யங்ஸ்டர்ஸ் பண்ற அலப்பறை இருக்கு பாருங்க, கையை வச்சு இப்படி ஃபேஸை மறைக்கிறது, பாதி பிக்சர் தான் இருக்கும், மீதி பாதி பிக்சர் எங்க இருக்குன்னு தெரியாது. அப்படி இல்லைன்னா பேக் காமிச்சு போட்டோ பிடிப்பாங்க. கேட்டா ஏஸ்தெட்டிக் பிக்சர்ஸ், அந்த ஏசுதாதே வந்தாலும் இதெல்லாம் காப்பாற்றவே முடியாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலலாம் சம்மர் பிரேக் விட்டுட்டாங்கன்னா நாங்க எல்லாரும் வீட்டுல யாருமே இருக்க மாட்டோம். எஸ்பெஷலி நான் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன். வீட்டை விட்டு வெளியில போயிட்டு அப்படியே ஜாலியா விளையாடிட்டு இருப்பேன். ஈவினிங் எங்க அப்பா வந்து என்னை இழுத்துட்டு வந்து அடிச்சு வீட்டுக்குள்ள விடுவாரு. ஆனா இப்ப
என்டர்டைன்மெண்ட்னு சொல்லி வீட்லயே மொபைலில் செஸ் ப்ளே பண்ணுறாங்க, மொபைலில் கேரம், மொபைலில் வந்து கிரிக்கெட் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலலாம் வந்து எங்க தாத்தா வீட்டுக்கு போனோன்னா எங்க தாத்தா சொல்லுவாரு, தூங்கி எந்திரிச்சதும் சாமியோட பிக்சரை பார்த்து தான் நீ எந்திரிக்கணும், டெய்லி டே வந்து ரொம்ப நல்லா போகணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணாங்க. ஆனா இப்ப இருக்க பசங்க என்ன பண்றாங்க, இன்னும் பண்றீங்களா? பண்ணிட்டு இருக்கேன். யார் உமா தான் பக்கத்தில் படுத்துப்பா, அவதான் சொல்றீங்களா? தூங்கி எழுந்து இப்ப இருக்க பசங்க என்ன பண்றாங்க, காலையில எந்திரிச்சதும் அம்மா வேர் இஸ் மை மொபைல், அம்மா வேர் இஸ் மை சார்ஜர், இந்த மாதிரி தான் இவங்க எல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே நான் கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். பேரண்ட்ஸ் வந்து நாங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்றோம் தான், அதுல இருக்க நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்து லைஃப்ல அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றதுக்காக தான் நாங்க யூஸ் பண்றோம். ஆனா யங்ஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க, ஏன்னா மொபைல்ல சார்ஜ் இருக்கிற வரைக்கும் தான் யூஸ் பண்ணுவாங்க. சார்ஜ் போயிடுச்சுன்னா எல்லாம் டிப்ரெஷன் மோடுக்கு போயிடுவாங்க. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. சாஃபியா நல்லா காட்டுமா உங்களை? இதுக்கு வேக்கடவும் ஜாஸ்தி போட்டு தான் இன்னைக்கு. நல்லா பேசுனீங்க. ரெண்டு விஷயம் தான். ஒன்று அந்த சாட் ஜிபிடியில் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுது ஒன்று, ரெண்டாவது தூங்கி இருந்து அவங்க ஹஸ்பண்ட் மோனில் அப்படின்னு சொல்லுது. நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம வீட்டில் எப்படி இருக்குன்னு. இந்த பணம் வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்றாங்க. நீ வேற ரூம்ல போய் கத்து போடுறான். நான் போன வாரம் ராதாகிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆண்டி சொன்னாங்க, நான் வந்து இப்போ வந்து அங்கிள் பேர டாட்டு போட போறேன் அப்படின்னு. என்னது ஸ்ரீதரன் அப்படின்னா அவ்வளோதான் ஒருத்து கிடையாது, 3 எழுத்து ஸ்ரீ போதும் அப்படின்னா. இதான் உண்மை. 30-40 வருஷம் காலம் நீங்கள் தான் ரியாலிட்டி. அதை வந்துட்டு இவங்க ஆனால் நீ சொல்றது உண்மை இருந்ததுன்னா போறப்ப வயிற்று பேசிட்டு போங்க. நாளைக்கு அண்ணனுக்கு ஒரு பாயசம் போட்டிருக்கேன். ஸோ அடுத்து இவங்களுக்கு பதில் சொல்றது சிஎம் சார் வாங்க. விஜய் ரெஃபரன்ஸ் இவர் தான் சொல்றாங்க. இப்போ எல்லாத்துக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும் இங்கே வந்திருக்கும் வீணா தம்சக் மக்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்கள். என்னோட அணி, எதிர் அணி, நடுவர் அவர்கள் வணக்கம். இன்னைக்கு டாபிக் வந்து சோஷியல் மீடியாவில் அதிக டைம் வேஸ்ட் பண்ணுறது பெரியவங்களா இல்லை யூத்தான்னு சொன்னாங்க. இல்லைன்னா சந்தேகம், பெரியவங்க தானே. அது ஏன்னு நான் ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆத்தியக்கா இங்கே ஏறுற அவங்கள இவ்வளோ பெருசாக வந்திருக்காங்க ஏறுற. நீங்கள் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சாட்சிக்கிட்டே போய் கேட்பீங்க. இதுவே தெரியலையா, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அதை வேஸ்ட் பண்ணுறீங்க இந்த டைம். அது ஒரு நல்ல நியூட்ரிஷனை பார்த்து நீங்கள் அது கான்டாக்ட் பண்ணாலே போதும். சரி, அதெல்லாம் கூட பரவாயில்ல. அடுத்தது வந்து எப்படி கணவர்கிட்ட இருக்கணும்னு அவர்கிட்ட மனசுக்கிட்ட பேசினாலே போதும். இது வந்து ஆன்லைனில் வந்து தான் தெரிஞ்சுக்கணும்னா இதுலே டைம் வேஸ்ட் இருக்கு இல்லையா? பேசினால தான் பிரச்சனையே வருதுன்றாங்க. அப்புறம் சொன்னாங்க, அந்த காலத்துல வந்து சொன்னாங்க இந்த மாதிரி காலை எழுந்திரிச்ச உடனே சாமி முகம் பிடிக்கணும், ஃபோன் பார்க்கணும். இப்போலாம் அப்படி இல்லை, தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஃபோன் தான் பார்க்குறாங்க. சரி, மனசு தொட்டு சொல்லுங்க, உள்ள எத்தனை பேர் ஃபோன் பார்க்காம எதிர்க்கிறீங்க? ஏன்னா எல்லாம் பயப்படுங்களா? ஏன்னா அதான் உண்மை. எல்லாருமே அதில் அஃபெக்டாக தான் இருக்கும். பொதுவாக என்ன சொல்கிறாங்க, யூஸ் தான் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு. நான் சில ஃபேக்ட்ஸ் தான் சொல்கிறேன். நாங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் என்னவா இருக்கும்? ஜஸ்ட் ஒரு 3-4 தான் இருக்கும் மேக்ஸிமம். மோஸ்ட் காமன்லி யூஸ் இன்ஸ்டாகிராம், அப்புறம் வேறு என்னது வாட்ஸ்அப், இது போக யூடியூப், டிக்டாக்லாம் சொல்லுவாங்க சில பேர். அதெல்லாம் வந்து எப்பயோ ஃபேவரட் ஆயிடுச்சு. அது அந்த ட்ரெண்டிங் டைமில் நல்லா பாப்புலர் இருந்தது. அப்புறம் ஸ்னாப் சாட் சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் நாங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும். ஆனால் பெரியவங்க யூஸ் பண்ணுற ஆப்ஸ்ன்னு பார்த்தோன்னா அது ஒரு லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமா? வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுவாங்க? அதில் புக் பண்ணி வைப்போம்.
அதில் ஒரு 10 குரூப் இருக்குமா, ஃப்ரெண்ட்ஸ் 90s, அப்புறம் வேற என்ன ஒன்றா சேருவோம், நல்லது ஒரு குடும்பம், அது இதுன்னு எல்லா குரூப் ஹிஸ்ட்ரியிலும் போய் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆகுமா. சரி, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்டேட்டஸில் வந்து ஃபிலசாபிக்கலாக போடணும். உங்களுக்கு சொல்லாண்டி ஃபிலசாபிக்கலாக போடணும். அதில் வந்து சில பேர் கடைப்பிடிப்பாங்க, சில பேர் கடைப்பிடிக்க மாட்டாங்க. சில பேருக்கு வந்து அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் நம்ம வந்து அட்டெண்டன்ஸ் போட்டோம்னா ஸ்டேட்டஸில் வந்து நல்லா இருக்கணும், எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு போடுவாங்க. சரி, வாட்ஸ்அப் எல்லாம் முடிஞ்சதுக்கு பார்த்தா இன்ஸ்டாகிராம் ரீலு எங்க எதிரணியில் இருக்காங்க, இன்ஸ்டா ரீலுக்கே ஃபேமஸ் ஆனவங்க இவங்களும். அவங்க பார்ட்னரும் லைஃப் பார்ட்னர், அது வேற ரீல்ஸ், அது ஒரு பக்கம் போவோம். இன்னொரு பார்ட்னர் இருக்காங்க, இவங்க இல்லாட்டி கூட அந்த ஜி வந்து ஜி இந்த ரீல் பண்ணலாமா ஜி, டொய் நோட்டிஃபிகேஷன் வரும். என்னன்னு பார்த்தா இந்த ரீல் வரும், ஒரு 10 ரீல் வரும். அப்புறமா அது ஒரு 10 மாசத்துக்கு ஓடும். அது அம்மாடா பாவம், நீங்க மனசு வச்சு பேசுறது பார்த்தா குடும்பத்தை பிரச்சனை தெரப்பி மாதிரி தெரியுது. இவன் மனசு வச்சு பேசுறது, நீ மனசு வச்சு பேசுறதா. அதான் இப்படி ரீலுக்கு போய் அப்புறம் அங்கே வேற ரீல்ஸ்லாம் ஸ்க்ரோல் பண்ணி வேற டாபிக்ல போயிடும். நியூட்ரிஷனுக்கு போயிடும், அப்புறம் அதுவும் அதே மாதிரி தான் வேற டாபிக்ஸ்ல போயிடும். அது போயிட்டு வரதுக்கு ஒரு டைம் ஆகுமா. அப்புறம் அடுத்தது யூடியூப் ஷார்ட்ஸு, அப்புறம் இது போக ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறது, அப்புறம் மெசேஞ்சர், அப்புறம் டெலிகிராமு, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இத்தனை ஆப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பெரியவங்க. அப்புறம் நாங்கள் வந்து யூஸ்வலாக ஒரு மெசேஜ்க்கு ரிப்ளை கொடுக்குறோன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எமோஜிஸ் சின்னதாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். ஆனால் இவங்க தான் பக்கமாக எழுதி அவங்களுக்கு அனுப்பி, ஸோ இதுலேயே தெரியுது அவங்க வந்து அது ரொம்ப டைம் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க. நாங்கள் வந்து அதுலேருந்து கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு வேலை பண்ணுறோம். ஸோ நீங்கள் கொடுக்குறதெல்லாம் தேவையான அணி, இவங்க கொடுக்குறதெல்லாம் தேவையில்லாத அணி. ஆமாம், எது நம்ம ரிப்ளை கொடுக்குறோமோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். நம்ம அது ரொம்ப வளன்னு எழுதிட்டு அப்புறம் இதே ஒரு யூத் வந்து ஒரு ஸ்க்ரீன் டைம் பார்த்தோன்னா அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி என்ன ஒரு 2 hours இருக்குமா ஒரு டே ஃபுல்லாக, இல்லை 3 hours மேக்ஸிமம். ஆனால் இவங்க அப்படி இல்லை, தொடர்ந்து ஒரு 3 hour உட்காந்துருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அது கேட்டால் அவங்க வந்து இன்ஃபர்மேட்டிவாக ஏதோ பார்க்குறாங்க. நம்ம பார்த்தோன்னா அது அடிக்ஷன். உங்களுக்கு மட்டும் ரத்தம், எங்களுக்கு மட்டும் தக்காளி சட்னியா நிறங்கி எங்களை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா வந்து ஒரு பகுதியான என்டர்டெயின்மெண்ட் தான். ஆனால் பெரியவங்களுக்கு அதுதான் அவங்களோட மெயின் என்டர்டெயின்மெண்ட். ஸோ கேள்வி என்னன்னா, நாங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோமா இல்லையான்னு இல்லை, நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணுறது ஆக்கப்பூர்வமாக இருக்கும். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறது வீணடிக்க போகுது டைம். ஸோ நடுவரே, நல்லதாக ஒரு முடிவு சொல்லுங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இன்னைக்கு நிம்மதியாக தூமான்னு நினைக்கிறேன் போய் வீட்டில். ஆமாம், யாரோ நியூட்ரிஷனை கான்டாக்ட் பண்ண சொன்னேன் உங்கள் அம்மாவை ப்ளீஸா. அது யார் வேணா இருக்கலாம், அவங்களா இருக்கலாம், இல்லை இவங்களா இருக்கலாம், இல்லை எங்கள் மம்மியாக கூட இருக்கலாம். கரெக்டாக மாறிடுறாங்க. அடுத்து இது பதில் சொல்லி அவங்க போவாங்க, வீட்டில் இருந்து வர்றாங்க. அவங்க அம்மா அனீஸ் வாங்க. அனீஸ் பக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. நடுவில் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், தோற்க போற அணியில் அமர்ந்திருக்கும் எதிரணி இளைஞர் அணியருக்கும், ஜெயிக்க போற அணியில உட்கார்ந்திருக்கிற எங்க தோழர்களுக்கும், ஏனைய மக்களுக்கும், சான்றோருக்கும் போன்றோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன? சமூக வலைதளத்துல அதிக நேரம் வீணாக செலவழிப்பது இளைஞர்களா இல்லை எங்களை மாதிரி பெற்றோர்களா? இதுல நாங்க என்னென்ன பிரோஜனம், அதாவது எங்களுக்கு என்ன முக்கியமோ அதை மட்டும்தான் நாங்க பார்க்கிறோம். சரியா? இது எப்படி நான் வருஷப்படுத்துறேன்னா, உடல் ஆரோக்கியம் பற்றி சில குறிப்புகள், அப்புறம் உடற்பயிற்சி, அதாவது வீட்டிலேயே சுலபமா நம்ம
எப்படி ஸ்லிம்மா வச்சுக்கலாம் அப்படின்ற சில குறிப்புகள். அதுக்கப்புறம் எப்படி வாய்க்கு ருசியா, அதாவது அதிக எண்ணெயெல்லாம் எடுக்காம சிறுதானியங்களை வச்சு எப்படி சமைப்பது, இந்த மாதிரி குறிப்புகளை தான் நான் உட்கார்ந்து பார்க்கணும். இது கிடைக்கிற டைம்ல இதை நம்புறேன். ஏன்னா சமீபத்தில் தீபாவளி பார்த்தேன், எப்படி ஸ்லிம்மா ஆகிடுன்னு கேட்டேன். அது பதில் சொன்னாரு, அனீஸ் வெயிட் லாஸ் பண்ண முடிவு போட்டாங்கன்னா குடும்பமாக வெயிட் லாஸ் ஆகிடும். ஏன்னா நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அவங்க தான் முடிவு பண்ணுறாங்கன்னு அவர் ரோபோமா வச்சிருக்கீங்க வீட்டில். அந்த ரோபோவை கிராண்ட் செதுக்குறீங்க, கிராண்ட் கணக்கில். கட்டாயம் அந்த ரோபோ ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும்ல. நீங்கள் என்ன பண்ணி ஆப்ரேட் பண்ணுறீங்க? தலைவரே, நாங்கள் மட்டும் பயனடைகிறது இல்லை, எங்கள் ஃபுல் ஃபேமிலியை நாங்கள் பயனடைய வைக்கிறோம். இதனால அதான் பிரச்சனையே. இதுல எப்படின்னா, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு படி மேல. எப்படின்னா, இந்த ஜீரக தண்ணி குடிச்சா ஜீரணத்துக்கு நல்லது, பட்டை தண்ணி குடிச்சா தொப்பை குறையும், ஓம தண்ணி குடிக்கலாம், கடுகு தண்ணி குடிச்சா குடலுக்கு நல்லது, இப்படி எல்லாம் பார்த்துட்டு சும்மா கலர் கலரா போட்டு வச்சிருவாரு. வாங்க வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு கலர் கலரா ஒவ்வொரு ஜார்ல போட்டு வச்சிருவாரு. நானும் அதை எடுத்து குடிச்சுப்பேன். அவர் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா கேட்குறப்ப கேட்டேன், எப்படிங்க வெயிட் குறைஞ்சிங்கன்னு. நான் ஒரு தடவை சாப்பாடு கேட்டேன், ஒரு ஷேக் வந்து வச்சாங்க, கேட்டால் ப்ரோட்டீன் ஷேக்னு சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டு 20 நிமிஷம் பேசியிருக்காங்க அவர்கிட்ட. அதுக்குள்ள என்ன விட்டமின் என்ன இருக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் ஒன்றும் புரியல வேற. அவர் சொல்லியிருக்கா இந்த கருமத்தை கேட்கல குடிச்சிருக்காரு, வந்து குடிச்சிட்டாரு. அது மெயின் மெனு. நான் சொல்றது இடப்பட்ட டைம்ல குடிக்கிற இந்த தண்ணி, சரியா? அது அவர் செய்யறாரு. இதுல என்ன ஒரு தமாஷுனா, நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஒரு போன் வருது. பஜோ என்னப்பா? இல்ல வீட்டுல வாழைப்பழ தொழிய வந்து ஊற வச்சு தண்ணி வச்சிருக்கேன் நைட்டு பூரா. நீ தான் மாடு கல்லு தண்ணி குடிச்ச மாதிரி எது எடுத்தாலும் குடிச்சிருவீங்க, சோ அதை எடுத்து குடிச்சிடாத, அது நம்ம வீட்டுல உள்ள செடி கொடிகளுக்கு ஊத்துறதுக்கு அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன், என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. இதுல இன்னொரு இதுக்கெல்லாம் நான் தெரியல, ஜார்ஜ் ஜிபிடி இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்க வீட்டுல என்ன நடக்குது அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் காலையில வேலைக்கு போகும்போது நான் சொல்லுவேன் என் பிள்ளைங்க கிட்ட, பால் பிரெட்டு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி. எப்படி இதெல்லாம் வாங்கி வச்சிருந்து முகத்துக்கு நேர பார்த்து சொல்றேன் நான், சரியா? சாயங்காலம் வந்து பார்க்கும்போது எதுவுமே இருக்காது. என்னடா தம்பிகளை நான் வந்து வாங்கி வைக்க சொன்னேன், எதுவுமே வாங்கி வைக்கலையே அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து மெசேஜ் பண்ணிருக்கலாம்ல, வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணிருந்தா நான் மறக்காம வாங்கி வச்சிருப்பேன்ல அப்படின்றாங்க. இப்போ இதுலயே நீங்க தெரிஞ்சுக்க வேணாமா, நேருக்கு நேரம் பாக்குற கான்வர்சேஷன் வந்து அவங்களுக்கு புரியல, ஆனா வாட்ஸ்அப்ல வந்து எங்களுக்கு எழுதுங்க அப்பதான் நாங்க மறக்காம வாங்குவோம்னு சொல்றாங்க இப்போ உள்ள இளைஞர்கள். கவனம் அவ்வளவுதான் இருக்குது. செகண்ட் கொடுத்து டைம். இதுல வந்து இன்னொரு ஒரு இது நடக்குது எங்க வீட்டுல. என் தம்பி இருக்கார் இல்லையா அப்சர், அவர் வந்து ரீல்லாம் பண்ணுவாரு. அவர் தனியா பண்ண மாட்டாரு வைங்க, எல்லாரையும் வச்சுதான் பண்ணுவாரு ஒரு குழுவா. அது வந்து ரொம்ப டைம்லாம் எஃபெக்ட் போட்டு எடிட்லாம் பண்ணி பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிடுவார். எனக்கு போட்டு காமிச்சிருவாரு, சூப்பரா இருக்கும். சரிப்பா எப்ப அதை ரிலீஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க, அதுக்கு இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு அப்படின்னுவோம். இதே இதுக்கே இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணியடா, இன்னும் என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரு ப்ரோமோ ரீல்னு சொல்லி அதுக்கு ஒரு குட்டியா ரெடி பண்ணுவோம் அவன் நேரத்தை ஒதுக்கி. சரி ஓகே ப்ரோமோ ரீல்ன்ற, சரி ஓகே இல்லை, அது எப்படி ரிலீஸ் பண்ண பார்த்தா அதுக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவான் போட்டோ எடுத்து. சரி அந்த போட்டோ வந்து நம்ம பார்த்துடலாம்டா அப்படின்னு பார்த்தனைக்கு அப்போ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவான், ஃப்ரைடே ஈவினிங் உங்க டிவி எல்லாம் நல்லா கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, கலர்லாம் செக் பண்ணி வச்சுக்கோங்க போடுறோம். சரி ரீல தான் பார்க்க முடியல, அட்லீஸ்ட் போஸ்ட்ரியாவது பார்ப்போமே அப்படின்ட்டு எல்லாம் உற்சாகமா பண்ணி உட்கார்ந்தா அப்ப வரும் ஒரு செக்கு டைமிங்ல 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, டிக் டிக் அதுல இருந்து ஆரம்பிக்கும். அப்படி பண்ணி தான் அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவோம். சோ இதுக்கெல்லாம் மணிக்கணக்கில் அவன் டைம் யூஸ் பண்றானே, இதெல்லாம் வீணான டைம் இல்லையா? நீங்க தானே ப்ரொடியூசர், அவருக்கும் சரி படத்துக்கும் சரி, நீங்க சொல்ல வீட்லயே சொல்லாம இது மேல போட்டு சொல்ல மாட்டேங்குது. இப்படிதான் தலைவர் சொல்ல முடியுது எங்களால. ஓகே இந்த ரீல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இன்ஸ்டால எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு சும்மா இருக்கணும்ல, எத்தனை லைக்ஸ் வந்துச்சு, எத்தனை ஷேர் வந்துச்சு, இதெல்லாம் பார்க்கணும். அதை நோண்டி 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 பார்த்துட்டே இருக்கிறது. இப்படி இந்த மாதிரி விஷயங்களுக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்தே உடற்பயிற்சி எதுவுமே இல்லாம கம்ப்யூட்டர் நொட்டு நொட்டு நொட்டுன்னு வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால உடல்ல உள்ள சார்ஜ் இறங்குறத பத்தி கவலை இல்லை. ஆனா அந்த போன்ல சார்ஜ் குறைஞ்சிச்சுன்னா அப்ப வரும் பாருங்க உங்களுக்கு ஃபீலிங்ஸ், ஐயோ போன் சார்ஜ் குறைஞ்சு உடனே சார்ஜர் போட்டு அதுல கண்டினியூ பண்ண வேண்டியது. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. சரி இப்படி ஒரு போது பார்த்தனைக்கு இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து
நாட்டு நடப்பை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தலைவர். தெரியுமா? அதான் ட்ரெண்டே இருக்கும், பாலிடிக்ஸ் தான் ட்ரெண்டே. இருங்க நான் இன்னும் முடிக்கலையே. நாட்டு நடப்பை பார்க்குறாங்கன்னு சொல்லி நானும் பார்த்தா இந்த எக்ஸ் வலைத்தளம் பார்த்தீங்களா, அதை பற்றி கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த வாட்ஸ்அப், இந்த ஒரு சின்ன சின்ன இதுதான். அந்த எக்ஸ் வலைத்தளம் அதில் யார் யாரை பொறிச்செடுக்கிறா, யார் யாரை வறுத்தெடுக்கிறா, யார் யாரை ஃபோன் பண்ணுறா, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தான் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நாளைக்கு நமக்கு சோறா போட போகுது. நீங்கள் தான் போடணும். சரி, இப்படிதான் ஒரு நம்ம பையன் ஒருத்தன் ஃபேஸ்புக்ல வந்து ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணாங்க. சரியா? அதாவது போட்டோலாம் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கா, சரி சாட் பண்ணுவோம், மெசேஜ் பண்ணுவோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணி முடிச்சுட்டு அவன் சொல்றான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட, மச்சி அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, நான் வந்து அந்த பொண்ணை வந்து நேர்ல போகணும்னு ஆசைப்படுறேன்டா. சரி அதுக்கு ஒரு மெசேஜ் தட்டி விடு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. நான் ஒன்று வந்து நேர்ல பார்க்கணும், இது வந்து ஒரு மாச காலமா போய்கிட்டு இருக்கீங்க நான் வந்து. சரி பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கு நோ ரெஸ்பான்ஸ், ஒரு ரிப்ளை வரல. என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணு ஏஐ. சரி, இது நிஜமா நடந்ததா இல்லை கற்பனையா? நிஜமா நடந்தது தலைவர். வீட்டில் நடந்ததா? இப்போ கொஞ்ச நாளா பேசுறது இல்லையா? இப்போ போல எங்கேஜ் ஆகிருந்து பார்த்தேன். ஏன் கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா நீங்க? இதுலயே பார்த்துக்கோங்க, இப்போ உள்ள இளைஞர்களுக்கு ஏஐ போட்டு என்ன, ரியல் போட்டு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி பெருகி போச்சு இந்த சோஷியல் மீடியா. சரி, இது மட்டும் இல்லை, நான் வந்து பாடம் எடுக்கிறது சின்ன பசங்களுக்கு, ஒரு 6 வயசு பசங்க இல்லை, அவங்களுக்கு வந்து எமோஷன்ஸை பற்றி பாடம் எடுக்க சொன்னாங்க. சரி ஓகே நம்ம சொல்லிக் கொடுப்போம் அப்படின்ட்டு நான் வந்து சிரிச்சு காட்டுறேன், இது என்ன ஃபேஸ், ஓகே நான் வந்து அழுத்து காட்டுறேன், இது என்ன ஃபேஸு. அந்த பசங்க சொல்ல தெரியல, என்னடா இது நம்ம தான் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக பண்ணுறோமோ அப்படின்னு நினச்சி இந்த வாட்ஸ்அப் எமோஜி இருக்கு இல்லையா, அதை காட்டுறேன், இது என்ன ஃபேஸ். அது குழந்தை அழகாக சொல்லுது, ஸ்மைலி ஃபேஸ், இது ஃபன்னி ஃபேஸ், இது சேட் ஃபேஸ், டக்கு டக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ விளையும் பையும் முளையிலே தெரியுன்ற மாதிரி இந்த குட்டி பசங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த வாட்ஸ்அப் எமோஜியை வச்சு தான் அந்த எமோஷன்ஸே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்படி சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். மக்களே, இளைஞர்களே, ஃபேஸ்புக்ல வந்து லைக் பண்றீங்க, ஆனா நேரா ஒரு மனுஷரை பார்த்து லைக் பண்ணுங்க. போட்டோவை பார்த்து ஸ்மைலி தட்டி விடுறீங்க, ஆனா ஒருத்தரை பார்த்து நேரா ஸ்மைல் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையும் அழகா மாறும்னு சொல்லி வாய்ப்பெடுத்து வாங்கி நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. தத்துவ தூரம் முடிச்சிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப எதிர்பார்க்குறோம். இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறா லாஸ்ட்டாக? அவையோர் அனைவருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் அண்ட் வணக்கம். கேட்குதா? ஃபஸ்ட்டு என்னோட அணிக்கும் எதிரணிக்கும் நடுவர் அவர்களுக்கும் வணக்கம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து என்ன நினச்சேன், ஃபஸ்ட்டு கடைசியாக பேச கூப்பிட்றாங்க, ஸோ நம்ம பாயிண்ட் நிறைய எழுதுனாலும் எதில் இருக்கவங்க பேசுகிறத வச்சு எழுதிக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணி எழுதிட்டு வந்தேன். இங்கே வந்து உட்காந்து பார்த்தா வினோதன்னா பக்கம் பக்கமாக தீயாக எழுதுறாரு. எழுதுறது பார்த்தோன்னே சரி நம்ம பேசுகிறத குறைச்சிக்கிட்டோம்னு நம்ம டீமுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவர் நேரத்தை அதான், அவர் குழப்பே அதான் நேர்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் எங்கள் டீமில் நடுவில் உட்காந்துருக்கவரோட காஸ்டியூமை பார்த்துருக்கீங்க. அதை வந்து பிளான் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட், பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். என்னன்னா இதுக்கு முன்னாடி பல ஜென்ரேஷன் இருந்திருக்கு, பல பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பார்ட்டி ஃபார்ம் பண்ணி பவருக்கு வர்றதுக்கு பல வருஷங்களாக நேரில் ஒருத்தவங்களோட மூஞ்சியை பார்த்து லைக் பண்ணி கஷ்டப்பட்டாங்க. இப்போ எங்களை பாருங்க, எங்கள் ஜென்ரேஷனில் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரி அதே பிளான் பண்ணி ரீல் போட்டு 90 செகண்ட் வரைக்கும் செட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியோட இம்பேக்டை பாருங்க. 2 வருஷத்தில் ஒரு சிஎம் உருவாக்க முடியும்னா ஆப்வியஸ்லி அது கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது தான், ஆனால் வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. ரெண்டாவது, நாங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறோம், ஒன்று கரெக்டு. அதனால ஃபோன் பேட்டரி சார்ஜ் ஆகுது, அதுவும் கரெக்டு. ஃபோன் பேட்டரி சார்ஜ் பண்ணதும் போட்டுக்கலாம். ஆனால் ஒரு ஜென்சி ஒரு பிரச்சனையை அணுகிறதும் எதிரணியில் இருக்கிறவங்க ஒரு பிரச்சனையை அணுகிறதையும் பார்த்தீங்கன்னா
நாங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்லாம் இன்ஸ்டாவில் ஒரு ரீல் பார்த்து 10 செகண்ட் முடிஞ்சு அவங்களுக்கு அப்படி கிடையாது. இங்கே உட்காந்துருக்கிறதுல எத்தனை பேருக்கு வந்து உலகத்தில் எத்தனை போர் நடக்குதுன்னு தெரியும், எந்த ஊரில் என்னென்ன நடக்குதுன்னு தெரியும், தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆனால் அதில் எமோஷனலாக இன்வெஸ்ட் ஆகிடுவாங்க. அவங்களோட கான்வர்சேஷன் டாப்பிக்கே எந்த ஊரில் எந்த பிரச்சனை, யாருக்கு என்ன ஆகுது, அதை பற்றி ஃபுல் டெப்த்தோடு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி அவங்க எமோஷனல் பேட்டரி குறைஞ்சிது. எமோஷனல் பேட்டரியில் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது டைம் வேஸ்ட் இல்லைன்னா எது டைம் வேஸ்ட்? தங்களோட எமோஷனல் டைம் அண்ட் மென்டல் ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட்டு. அது நான் எதிரணிக்கு மேலே வைக்கிற முதல் குற்றச்சாட்டு. ரெண்டாவது அவங்க சொன்னாங்க நான் ஒரு இதை ரொம்ப அவர் புரியல பாயிண்ட். எமோஷனலாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா? அவருக்கு அதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண முடியுதா? அதனால பண்ணுறாங்க. ப்ளீஸ். அவங்க சொன்னாங்க நாங்கள் எவ்வளோ நல்ல விஷயங்களுக்காக மட்டும்தான் சூஸ் பண்ணி பார்ப்போம். அவங்க சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு ஹெல்த்தியான விஷயங்கள் பார்ப்போம். கரெக்ட். சோஷியல் மீடியா ரீல்ஸில் 10 செகண்டில் அதில் வர இன்ஃபர்மேஷன் உங்களால் வெரிஃபையும் பண்ண முடியாது, சைட்டும் பண்ண முடியாது. செகண்டு குக்கிங் விஷயம், இது ஓகே, ஆப்வியஸ்லி நீங்கள் 10 செகண்ட்ஸில் பார்த்துடலாம். எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த மாதிரி விஷயங்களை எதுக்கு சோஷியல் மீடியாவில் பார்க்கணும்? சோஷியல் மீடியாஸ் ஃபார் என்டர்டைன்மெண்ட். அதை எங்கள் அணியில் கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறோம். என்டர்டைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம், 4 பேரை மீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அது முடிஞ்சோடனே அதை க்ளோஸ் பண்ணி வைக்கவும் ட்ரை பண்ணுறோம். ஆனால் அதை எல்லா விஷயத்துக்காகவும் யூஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டேங்கிறோம். அதனால எங்களோட எமோஷனல் ஹெல்த்தை டேமேஜ் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். மூணாவது அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி சொன்னாங்க. கரெக்ட். ஏன்னா நாங்கள்லாம் மனிதர்களுடைய இதயத்தை பார்த்து லவ் பண்ணுறவங்க. மனசை பார்த்து லவ் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறாங்க தெரியலையே, முன்னாடி ஜென்ரேஷனில் எனக்கு பழக்கம் இல்லை. ஸோ அதனால இந்த ரெண்டாவது விஷயம் ஏஐ அப்படின்னு இது வரனால சொல்கிறேன். நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். அதில் எத்தனை பேர் ஜென்சியில் இருக்கிறவங்க உங்கள் கிட்ஸு உங்களுக்கு ஒரு ரீல் அனுப்பி இது உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஃபேமிலியோட டாக்டர் இருந்தால் மெடிக்கல் அட்வைஸ் கேட்கறதுக்கு அவங்ககிட்ட போவாங்க. லாயராக இருந்தால் லீகல் அட்வைஸ் கேட்க போவாங்க. நான் வந்து இன்ஜினியரிங் ஏஐயில் படிக்கிறேன்னா எங்கள் குடும்பத்தில் என்னோட டைட்டிலே வந்து யார் யாருக்குன்னா என்னென்ன ரீல்ஸ் கிடைக்குதோ எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு இது எதுனா ஏஐன்னு பார்த்து சொல்லுப்பா அப்படின்றது. இது ஜென்சி யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி அவங்க எங்கள் டீமோட ஓப்பனிங் பிளேயர் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து யூடியூப் பார்த்து வளர்ந்ததுனால எது உண்மை எது பொய்ன்னு இந்த அன்னப்பறவை பிரித்து பார்க்குற மாதிரி நாங்கள் பிரித்து பார்த்துக்குவோம். எங்களுக்கு ஆள் இருக்கு, ஏழைக்காண்டி பிரிச்சிருவாங்க முடியாது. எது உண்மை எது பொய் எல்லாம் கரெக்டாக சொல்லிடுவாங்க. அவங்க என்ன ஏஐக்கு போயிட்டு இருக்கு, ஏஐ அவங்க தாங்க தமிழ் ஜகத்தில். ஸோ அதனால என்னதான் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாலும் அதில் பயன் அதிகமாக அடைஞ்சாலும் அதனால ஏற்பட்ட டெட்ரிமெண்டல் எஃபெக்ட்ஸை மினிமைஸ் பண்ணுறதுல எங்கள் அணியினர் தான் அப்படின்னு சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் சூப்பராக பேசியிருக்காரு. தேங்க்யூ நவீன். இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்கு நிறைய பிடிச்சிருக்காரு. போயிடலாம் நீங்க. ஆனால் அப்படிலாம் வச்ச மாட்டாரு. என்டர்டைனிங் வச்சிருக்காரு. நம்ம டாபிக்கு நிறைய எதிர்பார்க்குறவங்க வாங்க. டைம் ஆரம்பிட்டார் தலைவர். வந்திருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது இனிய பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். கைவரல் தேய சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கும் எதிரணிக்கும், இந்த யங்ஸ்டர்ஸை எப்படா வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோட உட்கார்ந்துருக்கும் நம்ம பேரண்ட்ஸ் அணியர்களுக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மதுரையின் மைந்தன் எங்க பேச்சிலேயே மனதை கவரும் வியன்னாவின் ராமன் பாப்பையா எங்கள் நடுவர் ராஜ் அவர்களுக்கு இந்திய கலந்து வாழ்த்தான். ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கும். ஸ்மூத்தாக ஆரம்பிப்பாரு. இப்போ பச்சிருப்பாரு. பொய் சொல்லலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லக்கூடாது. நியாயமா இருக்குல்ல? நீங்க வந்துட்டு சோசியல் மீடியா யூஸ் பண்றதே இல்லையா? பேரண்ட்ஸ் ஈவினிங் வந்தவொடனே சோசியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? ஈவினிங் ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் டின்னரு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே லஞ்சு. யார் சமைக்கிறா? நீங்களா சமைக்கிறீங்க? சும்மா எதையாவது பேசணும்னு சொல்லிட்டு பேசுறது. அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னாரு, ஆர்த்தி அவங்க வந்துட்டு ஒரு நல்ல மேட்டர் சொன்னாங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே சாமி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி.
வீட்டுக்காரர் அவரும் அப்போதான் மீட் பண்ணாங்க. அந்த உமா சாமியை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை புரிஞ்சுக்காம எதையாவது பேசுறது. இதுக்கு தான் ஜென்சி பசங்க எது சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. அவங்க சொன்னதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் ஜென்சி இல்லை சார், இவன் ஜென் ஆல்பாவை பீட்டமா தெரியலவன் கூட உட்கார வச்சுருக்கீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க காலையில் எந்திரிச்ச உடனே ஃபோனை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, ஃபோன் எதுக்காக பார்க்குறாங்க? இப்போ எந்திரிச்சு புருஷனை பார்க்கறது பதிலாக இப்போ ஃபோன்லேயே புருஷனை, அதனால தான் பக்கத்துலேயே வந்துட்டு ஃபோனு எந்திரிச்ச உடனே புருஷனை பார்த்துட்டு ஓகே நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலாம். இல்லைன்னா சாமியை பார்த்து எங்கே ஃபோன் இன்ஜினியர் பண்ணிருப்பாரு. இல்லை மிட்நைட்ல ஃபோன் வரும், என்ன தெரியாமல் கைப்பட்டுச்சுப்பா அப்படின்னு. இது உண்மைதான் உண்மைதான். நடுவரே எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அவங்க வந்துட்டு சோஷியல் மீடியா லிஸ்ட் அவுட் பண்ணது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நான் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, ஸ்னாப் சாட், டிக்டாக், யூடியூப், லிக்கி, எமோஜி, ஜோஸ், வாட்ஸ்அப், டெலிகிராம், மெசஞ்சர், டிண்டர், பம்பிள், ட்விட்ச், கிக்கு, டிஸ்கார்டு, லிங்க்டின், எக்ஸ், த்ரெட்ஸ், நிறைய இருக்கு. இது 0.1% மட்டும்தான். இதுல எத்தனை இதுல வந்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு? சொல்றதுல 1-2 இருக்கலாம், அதிகபட்சம் 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், இல்லை 3 இருக்கலாம். இல்லை எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாரையும் நம்ம கேட்டாலும் மேக்ஸிமம் 3, 5 அந்த மாதிரி சொல்லுவாங்க. 3 வந்துட்டு ஆக்டிவாக இருக்காங்க, 2 வந்துட்டு எதுக்காக இருக்காங்கன்னா இந்த பசங்க பண்ணுற அட்ராசிட்டிஸை எப்படி வேவ் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு அக்கௌண்ட்டை வச்சுருப்பாங்க. ஆனால் எது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? எல்லா அக்கௌண்ட்லேயும் ஆக்டிவாக இருப்பாங்க. எல்லா அக்கௌண்ட்லேயும் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டில் 2 அக்கௌண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஒன்று வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்ச மாதிரி, இன்னொன்று வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு தெரியாத மாதிரி. அப்புறம் இந்த தமன்னா மேட்ரு வரும். தமன்னா மேட்ரு என்னன்னா மேட்ரா இல்லை, நான் சும்மாவே வந்துட்டு சோஷியல் மீடியா அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருந்தால் நான் யூஸும் பண்ண மாட்டேன். நான் ஏதோ இமெயில் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஃபார்வர்ட் மெசேஜ் ஏதோ பண்ணான். அது தெரியாமல் கிளிக் பண்ணிட்டு அது மேலே வீடியோ நம்பிட்டேன். அது பையன் பார்த்துட்டான். என் ஒய்ஃப் வந்துட்டு அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவன் வந்துட்டு அப்பா வந்துட்டு வீடியோ பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமன்னா வீடியோ பார்த்துக்கிட்டேன். தமன்னா வீடியோவை பார்க்குற அதே தமன்னா மாதிரியே வந்துட்டு அதே போஸ்ட்ல 2 மணி நேரம் நிற்கணும்னு சொல்லி நிற்க வச்சாங்க. இந்த மாதிரி நாங்கள் என்னதான் சோஷியல் மீடியா பார்த்தாலும் ஒய்ஃப்ன்றவங்க ஒரு செக் வைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க ஏதாவது பண்ணால் நம்ம வந்துட்டு வேலை இருக்குமா சோஷியல் மீடியாலாம் வேணாம்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு செக் வைக்கிறோம். ஸோ நம்மளுக்குள்ளேயே வந்துட்டு கண்ட்ரோல்டாக இருக்கும். ஆனால் இந்த காலத்து பசங்க கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அவங்க நம்ம பேசுறதும் கேட்கறது இல்லை, வெளியே போனால் அவங்கள பிடிக்கிறதும் முடியலை, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சர்க்கிள் தான். ஆனால் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் என்னமோ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் அவர் சொன்னார் வந்து 3 மணி நேரம் உட்காந்துருக்காங்க. ஏன்பா 3 மணி நேரம்லாம் உட்காந்தா நீ எப்படிப்பா போவாஸ் பண்ணல? அவங்க எங்கே வேலை பார்க்குறதா இல்லைன்னா சும்மா சோஷியல் மீடியாவில் உட்காந்துருக்குறா? உங்கள் வீட்டில் அவங்க அம்மா தான் சாப்பாடு போடுறாங்க வீட்டில் இல்லை. அதுக்கப்புறம் ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா சோஷியல் மீடியா வந்துட்டு கிரியேட்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க, கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டடீஸுக்கும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டடீஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஸ்டடீஸுக்கும் முதல் சோஷியல் மீடியாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சும்மா எதையாவது போட்டு குழப்பிக்கிறது. ஸ்டடீஸ் பண்ணணுமா, நல்லா படிக்கணுமா, லைப்ரரி போங்க, புக்ஸ் எடுங்க, ஆன்லைனில் புக்ஸ் எடுங்க, இல்லைன்னா நல்ல ஆத்தரை பாருங்க, நல்லா டீப்பாக படிங்க. அதை விட்டுட்டு சோஷியல் மீடியாவில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதாவது சோஷியல் மீடியாவில் சில பேர் பண்ணுறாங்க, யூடியூப்பில் கண்டென்ட் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய சேனல்ஸ் இருக்குது, நிறைய ஆன்லைன் ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணும்போதே பக்கத்தில் இன்னொரு டேப்ல ஃபேஸ்புக்கு, இன்னொரு டேப்ல இன்ஸ்டாகிராம். அப்புறம் எப்படி படிப்பீங்க? 5 நிமிஷம் படிக்கும் போதே அதுலேருந்து ஒரு 10 நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடுது. எங்கே கான்சன்ட்ரேஷன் இருக்குது? அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி இருக்குது. இங்கே இப்போ ஜென்சி, இந்த ஜென் ஆல்ஃபா பசங்கள்லாம் வந்துட்டு என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம தமிழ் பேசுகிறோம், இங்கிலீஷ் பேசுகிறோம், இல்லை நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. நான் சில விஷயம் செஞ்சு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்படின்னா யாருக்காவது தெரியுமா? பேரண்ட்ஸ் மட்டும் சொல்லலாம். சும்மா இப்படின்னு வாங்க, பொய் சொல்லக்கூடாது. நான் ஆல்ரெடி அவன்கிட்ட கேட்டேன், வேதாந்த கேட்டேன், அவனுக்கு தெரியும், பசங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்றேன்.
ஸோ அது என்னன்னா இப்படி பண்றது என்னன்னா அது டேப்பான் சந்தோஷமா இருந்தாங்கன்னா திடீர்னு வந்து இப்படி பண்றாங்க. அதுக்கப்புறம் 6 7 அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னே புரிய மாட்டேங்குது. எதுக்காக இதை சொல்றீங்க அப்படின்னு சொன்னா பண்ணவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. அதை ஃபார்வர்ட் பண்ணி சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகி இவங்க ஃபாலோ பண்றானுங்க, அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது என்னன்னு. அதுக்கப்புறம் இன்னொரு லிஸ்டே இருக்கு. IAM NGLன்றாங்க. உங்களுக்கு தெரியுமா? இது தெரியலன்னா நீங்க பூமர், அது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் IAM SMHன்றானுங்க. எனக்கு வந்துட்டு ABCD எல்லாம் தெரியும். இவங்க புதுசா வந்துட்டு அந்த ABCDல சில வார்த்தை மட்டும் எடுத்துட்டு அதை மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். IAM NGLனா நாட் கோனா லையா. நான் வந்துட்டு பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்றத நீ டைரக்டாவே சொல்லலாம். அதை விட்டுட்டு அதுக்கு இதுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் IAM NGL. அதுக்கப்புறம் SMH ஷேக்கிங் மை ஹெட் டு நாட் அக்ரிங். நான் டிஸ்அக்ரி பண்றேன். IAM டிஸ்அக்ரின்னு சொல்ல வேண்டியதுனா அது என்னது IAM SMH. என்னடா பேசுறீங்க? அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு. நீங்க ஏதாவது நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? குட்டு சொல்லுவீங்களா? இப்போ அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க குட்டுன்னு சொன்னீங்கன்னா திரும்ப அதே தான் பூமர். உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கு என்னமோ சொன்னாங்களே சிக்மானா குட்டா. பேடுக்கு என்ன தெரியுமா? நீங்க யோசிச்சே பார்த்துக்க மாட்டீங்க. ஸ்கிபிடி. திடீர்னு வந்துட்டு ஏதாவது உங்க வீட்டுல வந்துட்டு யுவர் ஸ்கிபிடி அப்படின்னு சொன்னாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, நீங்க பேடா ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி நவீன் சொன்னாரு, ஒரு நல்ல மேட்டர் தான் சொன்னாரு. CM விஜய் 2 வருஷம் தான் வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சாரு, 2 வருஷத்துலேயே வந்துட்டு ஆட்சியை பிடிச்சாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அவருக்கு சில விஷயம் தெரிய மாட்டேங்குது. மேபி அவர் பிறந்திருக்கவே மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து ஃபேன் கிளப்பை கரெக்டாக ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் கிளப்ல இருந்து எல்லாருக்கும் அந்த பணிவிடையிலிருந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஃபேன் கிளப்பை கரெக்டாக ஆரம்பிச்சு கரெக்டாக பண்ணி என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போயிட்டு இருந்தாரு. அதில் நிறைய வெல்ஃபேரும் பண்ணியிருக்காரு. அந்த வெல்ஃபேர்லேருந்து வந்தது தான். அதே மாதிரி நீங்கள் ஓட் கிளப்பை பார்த்தீங்கன்னா நிறைய தாய்மார்கள் ஓட்டு, நிறைய பெரியவங்க ஓட்டு நிறைய இருக்கு. அப்போ வந்துட்டு எப்படி அவங்க சோசியல் மீடியாவில் பார்த்து ஓட் பண்ணியிருக்காங்க, சும்மா எதையாவது பேசிக்கிட்டு இருக்கிறது. ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கோங்க தம்பி. ஸோ இன்னொன்று வந்துட்டு என்னன்னா டூம் ஸ்க்ரோலிங் எத்தனை பேருக்கு என்ன தெரியும்னு தெரியல. எந்த ஒரு பர்பஸுமே இல்லாமல் வந்துட்டு சும்மா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்னொன்று வந்துட்டு ஃபோமோன்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் சொசைட்டி படி இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இதில் அடிக்ஷனாக இருக்காங்க. அடல்ட்ஸை விட அடல்ட்ஸ் வந்துட்டு ஒன்லி 20%. ஆனால் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு 60% இதில் வந்துட்டு அடிக்ஷனாக இருக்காங்க. சும்மா ஸ்க்ரோல் பண்ணுறது. இப்போ நாங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஏதோ ஒரு பர்பஸோட ஸ்க்ரோல் பண்ணோம். எதையாவது பார்க்கணும், எதையாவது தேடணும், சாட்ஜிபிடியில் ஏதோ தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் சும்மா வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நான் ஒன்றே ஒன்று பண்ணுறேன். நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது ஃபேன் கிளப் இருந்துச்சு. ஓகே, ஆக்டர்ஸுக்கெல்லாம் ஃபேன் கிளப் இருந்துச்சு. இப்போ ஒருத்தர் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்காரு. அவர் ஒன்று பண்ணாரு, அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் பண்ணியிருக்காரு. நான் ஒன்றே ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். இப்படின்னு வைப்பாரு, அதுக்கப்புறம் இப்படின்னு வருவார். இதை யார் கண்டாருங்க? அதை கண்டாலே நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் சும்மா இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவர் நல்லா பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவரை ஏற்றி விட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி நாங்கள் சோஷியல் மீடியாவை ஏதோ ஒரு பர்பஸுக்காக ஏதோ ஒன்று தேடணும், குக்கிங்காக எதுக்கோ நம்ம வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ பேரண்ட்ஸ் சில பேர் சோஷியல் மீடியாவில் இருக்காங்கன்னா என்ன ஒரு ரீசனுக்காகனா, நாங்களும் மாடர்ன் பேரண்டிங்காக கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் அதில் இருக்கீங்களே, உங்களை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா எங்கள் அப்பா காலத்தில் வந்துட்டு நான் கிரிக்கெட் விளாண்டேன்னா அவரும் வந்துட்டு சரி பசங்க கூட வந்து நம்மளும் கிரிக்கெட் விளாடணும்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரை பண்ணுவார். ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் கிரிக்கெட் வெளியவும் போக மாட்டேங்கிறீங்க, வீட்டுக்குள்ளேயே கிடக்குறீங்க, அந்த மொபைலே பார்த்துக்கிட்டீங்க. உங்களை கூட கனெக்ட் பண்ணோம்னா நாங்கள் ஏதாவது ஒரு ஜென்சியாக ஏதாவது கற்றுக்கிட்டா தான் முடியுது. அதனால சில பேரண்ட்ஸ் அதை ட்ரை பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி அதை தேவையில்லாமல் ஸ்க்ரோல் பண்ணுறது யங்ஸ்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு நன்றி வணக்கம். நிறைய வார்த்தை சொல்லி புரியுது. உங்களுக்கு புரிஞ்சுதா? ஜென்சி டேர்ம் புரிஞ்சுதா? உங்களெல்லாம் புரிஞ்சுருக்குமா? இந்த பசங்க 2 வார்த்தைக்கு நீங்கள் ஏதாவது டேர்ம் சொல்ல புரியுதுன்னு பார்ப்போம். பெஞ்சிங் தெரியுமா? பெஞ்சிங் தானே கேட்குறாங்க.
அப்படின்னு என்ன சொல்லுங்க? பெஞ்சிங்னா அந்த மாதிரி தான். ஆனால் எந்த பெஞ்சுன்னு இருக்குல்ல, அது ஜிம்ல பண்ணுறது. இல்லை, பெஞ்சிங்னா வந்து டேட்டிங் பண்ணுறவங்க ஒருத்தருக்கு எஸ்ஸும் சொல்லாமல் நோவும் சொல்லாமல் அவங்க ஒரு ஆப்ஷன்லேயே வச்சுருக்கதா பெஞ்சிங். அங்கிள் சான்ஸ் இருக்கா? அந்த மாதிரி வினோதங்களுக்கு சான்ஸ் இருக்கா? சொல்லலாம். இப்போ வேற ஏதாவது தேவை? வேற ஏதோ கேள்விப்பட்டேன், ரிஸ்ன்னு ஏதோ கேள்விப்பட்டேன். ரிஸ்ன்னு ஏதோ ஒன்று அப்படின்னா தெரியல, ஏதோ அழகா ஏதாவது என்னோட வேர்ட் இருக்கு. ஓரா ஓரா கூல் கூல். ஏதோ அவுட்ரா என்ன அது? ஏதோ ஒன்று பார்த்தேன், சாஃப்ட் லான்ச்னு ஏதோ ஒன்று கேள்விப்பட்டேன். சாஃப்ட் லான்ச் அதான் லான்ச் பண்ணுறது, ஏதோ மெதுவாக லான்ச் பண்ணுறது கேட்குறேன். ஓ ரிலேஷன்ஷிப் வந்து மெதுவாக பில்ட் பண்ணுறது சாஃப்ட் லான்ச். தேங்க்யூ. ஸோ நிறைய சொல்லிட்டாங்க எல்லாத்தையும். நிறைய பேசிட்டாங்க. நீ பேசுறது ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் பார்த்தாச்சு டீட்டெயிலாக. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்க டேர்மில் சொல்லிட்டாங்க. மொத்தத்தில் நமக்கு தெரிஞ்சது என்னென்னா, இவனும் பார்க்குறான், இவனும் குடும்பத்தில் 2 பேரும் ஹெவியாக யூஸ் பண்ணுறாங்க. யாருன்னு நம்ம சொல்கிறதுக்கு கஷ்டமானது தான். இதை நான் மட்டும் சொல்ல முடியாது. நான் என்ன பண்ணேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சேட் கேட்டேன், யார் அதிகம் பார்க்குறாங்க. அது என்ன சொல்லுச்சுன்னா, இந்த யூத் பசங்களும் வேஸ்ட் பண்ணுறானுங்க, இவங்களும் வேஸ்ட் பண்ணுறாங்க. முதல் 2 பேரும் என்ன பிஸியாக வச்சுருக்காங்க சேட் ஜிபிடி சொல்லுது. பட் அதுதான் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதனால இந்த தடவை நம்ம இந்த முடிவை வந்து எல்லாம் சேர்ந்து எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன். ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலியில் ஒவ்வொரு பேட்டர்னில் போயிட்டு இருக்கோம். அது எப்படி எடுக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம எக்ஸ்பர்ட் பரத் இருக்கிறாரு, அவர் நம்ம கைட் பண்ணுவார். நம்ம சேர்ந்து இப்போ போயிட்டு இருக்கிறோம். ஃபோன் ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபோனை ஒன்றும் இல்லைப்பா, முன்னாடி பண்ண மாதிரி தான், சேம் கான்செப்ட். ஃபோன் எடுங்க, ஸ்கேன் பண்ணுங்க, ஓட் பண்ணுங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி ஓட் பண்ணுங்க. எல்லா அடல்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் ஃபோன் இருக்கு. அதனால ஒழுங்கா நீங்களே உங்க வீட்டில் யார் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்றாங்கன்னு மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி ஓட் பண்ணுங்க. ரெண்டே செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓட்டிங் வரலன்னா பரவாயில்ல, எவ்வளோ பேர் ஜாயின் பண்றீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓட்டிங் போறேன். இருபத்தி தான் இருக்கு. ஒரு போனில் ஒரு ஆள் ஓட் பண்ண முடியும். எல்லாம் ஓட் பண்ணலாம். நீங்க தான் ஃப்ராடுங்க. நோ 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 பண்றீங்களா? இல்ல மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்களா இவ்வளவு பேர் பேரண்ட்ஸ் பண்றாங்கன்னு. ஜி ஃபோன் யூஸ் பண்ண தெரியல, பசங்க கிட்ட கேளுங்க ஜி. வயசு வந்துடும் எதிர்பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு நான் ஹைட் பண்ணி வைக்க சொன்னாங்க நடுவர் அவர்கள். சரி 35 பேர் தான் ஆன்சர் பண்ண போறீங்கன்னா நான் நெக்ஸ்ட் போயிட்டு ஆன்சர் காமிக்க. வேலை பண்றதா ஓட் பண்ணுங்க. நீங்க யார் சரி நினைக்கிற பண்ணுங்க. போட்டுடலாமா?
வேற ஏதாவது பண்றது இருக்கீங்களா? விஜய் வெயிட் பண்ண சொல்றாங்களா? விஜய் வெயிட் பண்ணணுமா? ஆமா, மெனு கமிட்டில இருந்து வெயிட் சொல்லிருக்காங்க. சோறு போட மாட்டாங்க. நெட் இல்ல. அது அவ்வளவுதானே, முடிச்சிடலாம். முடி விஜய் தேட்டத்துல நாளைக்கு ஆயிடும். ரிசல்ட் பேரண்ட்ஸ் தான். ஹலோ, அங்க சோஷியல் மீடியா அதிகமா யூஸ் பண்றது பேரண்ட்ஸ் போட்டுக்கிச்சு. அப்படின்னு நினைச்சுக்கலாம் சார். பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? அடிக்ட் ஆகி கொஸ்டின் கூட பாக்குறது கிடையாது, ரீலா போட்டு தான் யூஸ் பண்ணிருப்பீங்க. பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டீங்க. நீங்க ஓட்டு பண்ண முடியாது. தேவிகா நீங்களே பண்ணலாமா? அப்படி மாற்றி ஆயிடுறாங்க, நம்ம தப்பு இல்லை. சரி, ஓகே. இதுதான் நம்மளுடைய ஒப்பீனியன் போல். தேங்க்யூ பேசுனதுக்கு. நவீன், அப்சர், உனக்கு அம்மாட்ட போடுமா? போயிடலாம் போயிடலாம். வீட்டில் பழக்கூடாது. போய் ஆர்த்தி, அனீஸ், அப்புறம் தேங்க்யூ. தமிழ் வீடியோ பார்க்கணுமா போய்?